இங்க பாருங்க சாமி, ஒன்னு சொல்ற கேளுங்க. ஆம்பளைங்களாகட்டும் பொம்பளைங்களாகட்டும் இப்போ ஒரு பேசனாய் போச்சு. எனக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாதுன்னு சொல்றத கௌரவதையா நினைச்சு சொல்லிட்டு திரியுறாங்க. ஓ மை கேட், எனக்கு இதெல்லாம் சேர்த்தாலும் எங்க வீட்டுல அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. தங்கங்களா, எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. கூட ஒரு ஆள் இருந்து உங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கற வரைக்கும் இந்த பிழிப்பு கிட்ட எல்லாம் திரியலாம். நாளைக்கு யாரும் இல்ல, நம்ம பொழப்ப நாம தான் பாத்துக்கணுங்கும் போது நல்லா செவிலியா விட்ட மாதிரி இருக்கு. அப்ப தோணும், என்ற அம்மானாலதே நான் இதெல்லாம் கத்துக்கல, எங்க ஆத்தாதான் எனக்கு இதெல்லாம் சொல்லி தரலன்னு அப்புறம் சொல்லிட்டு வருவீங்க. எங்க அம்மா என்னை நல்லா வளர்க்கலீங்க, எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாமுங்கன்னு வீங்க. நான் சொல்றேன் கேளுங்க, உங்க பண்ணையத்தை நீங்க பாத்துக்கிறதுக்கு அடிப்படையா உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிறதுல குத்தமே இல்லைங்க. தனியா இருக்கிற வரைக்கும் உங்க பண்ணையத்தை நீங்க பாக்குறதுக்கு உண்டான அடிப்படை வேலைகளை தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு கண்ணாலங்கினாலும் ஆயிட்டு ஒரு குடும்பமா ஆயிட்டீங்களா, அப்புறம் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து நேர்ந்து கலந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு நீ ஒரு வேலை செய்ய, நான் ஒரு வேலை செய்யறேன்னு இருக்கணும். வீட்டுல இருக்கிற பொம்பளை சும்மா வீட்டுலதான் இருக்கிற அவளோட